இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காத. மா சுமதி கஞ்சி குடி சுமதி. அழாத சுமதி. மா குடிமா. உன் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. நகையை திருடிட்டு போயிட்டானே பாவி பைய. அழாதம்மா, நகை போச்சுன்னு நினைச்சுக்கோ. நீயும் விரட்டிட்டு போயிருக்க. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ கடவுளே, அழாதம்மா. என்ன பண்ண போற? 3 வருஷம் தானே சொன்னீங்க. 3 வருஷம்தான். அதுக்குள்ள 4-5 வருஷம் போயிடும். இப்ப அதுவா முக்கியம்? கல்யாணம் இந்த மாசத்துக்குள்ள நடக்கணும்ல. அத்தை, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல அவங்க உடம்பு தேறி வரட்டும். நல்லா தேறி வந்து கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான் மருமவளே. ஆனா நம்ம பத்திரிகைலாம் அடிச்சாச்சே. எந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு தான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. குறிச்ச தேதியில வந்து கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுல பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே வராது. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நகை திருடு போயிடுச்சே, அப்புறம் எப்படி? அது எங்க பிரச்சனை? கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்னதை என் பொண்ணுக்கு செஞ்சிருவேம்மா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா சரிதான். பத்திரிகை அடிச்சாச்சு, வேலைங்கள்லாம் தலைக்கு மேல கிடக்கு. அப்ப நாங்க வரோம். மருமகளே கிளம்பலாமா? ஏந்திரி. வாங்கம்மா. வருத்தப்படாதீங்க சம்பந்தி. ஒரு கல்யாணம் நடக்கிறப்போ இந்த மாதிரி 1-2 தடங்கள் வரதான் செய்யும். அந்த மீனாட்சி அம்மா துணை இருப்பா. நீங்க தைரியமா இருங்க. சரிங்க. நான் வரேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க. நைட் ஷோ முடிச்சுட்டு வர மாதிரி கூட்டமா நிக்க வேண்டாம். அங்கங்க மறைஞ்சு நில்லுங்க. சரியா? நீ போய் அங்க போய் நில்லு. எங்கிட்டு போடா. சரா மாப்பிள்ள நீ போறையா. நீ வண்டியை மறைச்சு வச்சுட்டு என் கூட வா. டேடி அங்க பாரு. டேய் வா வா வா. போ போ. அந்த மீனாட்சி அம்மா நம்மள கைவிட்டுற மாட்டா. யார் ரூபத்திலயாவது வந்து அந்த நகையை நம்ம கிட்ட சேர்த்துருவா சுமதி. வணக்கம் மாப்பிள்ளைகளா. டேய் யாரா நீங்க? திருச்சி போகணும்னு சொன்னல, அதான் வண்டி ஏத்தி விட வந்தோம். வண்டிய இவங்க மேலதான் மாப்பிள்ள ஏத்தணும். ஒரு அப்பாவி அம்மா கிட்ட இருந்து களவான் இருக்க. அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சாப்பிடறதெல்லாம் ஒரு பொழப்பாடா. பைய குடுறா குடுறா. ஐயோ மாப்பிள்ள வெப்பன்ஸ். இந்தாமா மாத்திரை போட்டுக்க. எனக்கு மாத்திரை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மா காய சீக்கிரம் ஆறணும்ல, அதுக்கு தானே மாத்திரை கொடுத்திருக்காங்க. போடுமா. ஆமா, இப்போ இந்த காயம் ஆறுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. இப்ப அதாமா முக்கியம். நீ மாத்திரை போடாம இருந்தா நகை கிடைச்சிருமா? முதல்ல மாத்திரையை போடு. இந்தா போடுமா. போடு சுமதி. ஏன் மீனாட்சி, போலீஸ் வந்து திருடங்களை தேடி புடிச்சிருவாங்க தானே? அதானமா அவங்க வேலையே. மாப்பிள்ள வீட்டுல பத்திரிக்கை அடிச்சுட்டு தான் சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா சுமதி, நீ ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? இன்னும் நாள் இருக்கு, பாத்துக்கலாம் விடு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு வந்துடுறேன். சும்மா இரு. இடத்துல எங்கம்மா போக போற? இருமா. இல்ல, ஒருவேளை நகை கிடைச்சிருச்சுன்னா? அப்படி கிடைச்சா அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்கம்மா. நீ டென்ஷன் ஆகாத. போனா போன் எங்க? போனை சார்ஜ்ல வச்சிருக்கியா? மாமா. போன் ஆஃப் ஆயிடுச்சுனா அப்புறம் அவங்க கூப்பிடும்போது? மா அதெல்லாமே ஃபுல் சார்ஜ்ல இருக்குமா. நீ ரொம்ப யோசிக்காதம்மா. நீ முதல்ல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. ஐயோ தூங்குமா. சுமதி, நீ உண்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச நகை அது. உன் உழைப்பு வீணாகாது. கண்டிப்பா உனக்கு கிடைச்சிரும். நீ எதையும் யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா தூங்கு சுமதி.
நான் தான் என் வாழ்க்கையில தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டேன். ஆனா என் 2 பிள்ளைங்களும் எந்த பாடும் படக்கூடாது. ஊர் ஊரா தேடி நல்லா சல்லடா போட்டு செழிச்சுதான் நான் ஒரு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். லோகநாத் ஐயா வீட்ல இருந்து நம்ம தேனை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. இப்ப அவங்க நம்ம தேன்மொழிய வேணும்ல சொல்றாங்க. அக்கா விருப்பம் தானே நமக்கு முக்கியம். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையவே கட்டி வச்சிடலாமா? அப்படி போடு, தேனுக்கே புடிச்சு போச்சு, இது போதும்ல. சரி, நீ அவங்கள வர சொல்லு. நகையை திருடிட்டு போயிட்டாங்க. அம்மா பாவம் நகையை தொலைச்சிட்டாங்க. அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடலான்னு அம்மா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை நாம எப்படி கடந்து வர போறோம்? அக்காவோட கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்? ஒண்ணுமே புரியல எனக்கு. மீனாட்சி, தூங்கலையா நீனும்? அம்மாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குக்கா. எனக்கும் தான். நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நகை பாலிஷ் போட நானும் கூட போயிருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். ரொம்ப நல்லவங்களா இருந்தாலே இப்படிதான். என்ன தப்பு நடந்தாலும் முதல்ல பழிய அவங்க மேல தூக்கி போட்டுப்பாங்க. இதுல ஓன் தப்பும் இல்ல, அம்மாவோட தப்பும் இல்ல, ஊர் அடிச்சு பொழைக்கிறவங்களோட தப்பு. அந்த திருட மட்டும் என் கையில மாட்டட்டும், என்ன செய்யறேன்னு பாரு. மீனாட்சி, இதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? நமக்கு நகை கிடைச்சா போதும்டி. அப்படி கிடைக்கலனாலும் நான் லோனுக்கு ட்ரை பண்றேன். என் கல்யாணத்தினால தானே இவ்ளோ கஷ்டம்ல. நான் படிக்கிறதுக்காக நீ எத்தனை நாள் கண் முழிச்சு வேலை பார்த்திருப்ப. உனக்காக செய்யறது எனக்கு கஷ்டமாக்கா? அது என் கடமை. சொல்றீங்க சொல்லுங்க இருக்கீங்க. மாப்பிள, மதுரைக்குள்ள நம்ம நல்லது பண்ணா எவனுமே நம்ப மாட்டாங்களே மாப்பிள. தொட்டதுக்கு என்ன எப்படி கத்துற? மாப்பிள, பேசாம உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம் மாப்பிள. யாராவது ஹெல்ப்புக்காவது வருவாங்க மாப்பிள. வேணாம் வேணாம், இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பத்தாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்பத்தா சும்மா சாமி ஆடிரும்.